24th மார்னிங், அதாவது கிறிஸ்மஸ்க்கு மொதல் நாள் மார்னிங் வந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கேருந்து அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்கிங் போகிற வழியில் என் ஹஸ்பண்டுக்கு ஹேர் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு ஒரு கடையில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பாவையும் வர சொல்லியிருந்தேன் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு. ஸோ அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த கடை பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அதனால் வேறு கடைக்கு பாப்பாவை கூட்டிகிட்டு போய் நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். ஜென்ஸ் கட்டு தான் பண்ணேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அவள் குளிக்க வச்சு நான் குளிச்சுட்டு எங்கள் ஊர்லேருந்து ரிலேஷன்ஸ் எல்லோரும் வர்றாங்க அப்படின்ட்டு மதியத்துக்கு லஞ்செல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பிரியாணி, தால்ச்சா, ரைத்தா எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து இன்னொரு ரிலேஷன் வீட்டுக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் போனோம். அவங்க வீடு புதுசாக பால் காய்ச்சிருந்தாங்க. ஸோ அங்கே போனால் ஒரு பிளான்ட் ஒன்று பார்த்தேன், பட்டர்ஃப்ளை மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை வீடியோ சும்மா அந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் எடுத்திருக்கேன். பட் நான் ஃபுல்லாக எடுக்கலை. அங்கேயும் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க. எனக்கு அந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு ட்ரீம் ஹவுஸ் மாதிரி செம்மையாக கட்டியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.